வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என பிரபல வார இதழ் நடத்திய புதிய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையால் அஇஅதிமுக செல்வாக்கு மேலும் அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சூறாவளி பிரச்சாரம் அஇஅதிமுகவுக்கு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையினை கடந்த 5ஆம் தேதி பெருந்துறையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமையும் என பிரபல ஆங்கில தொலைக்காட்சி NDTV மற்றும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடகங்கள் கருத்து கணிப்பை ஏற்கனவே வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பின்னர் பிரபல வார இதழான குமுதம் ரிப்போர்ட்டர் நீலகிரி, தருமபுரி, கோவை, சேலம், மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள் இன்று வெளியிடப்பட்டன. 119 தொகுதிகளில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் 90 தொகுதிகளில் அஇஅதிமுக அமோக வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 115 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு நாளை வெளியாகும் என குமுதம் ரிப்போர்ட்டர் இதழ் குறிப்பிட்டுள்ளது. அம்மா உணவகம், அம்மா குடிநீர் இது ஒரு ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு தரப்பு மக்களை மகிழ்விக்குது. ரெண்டாவது இந்த பாலூட்டும் தாய்மார்கள் ஒரு பஸ் நிலையத்தில், ரயில் நிலையத்தில் ஒரு தனி அறை வேணும். ஸோ அந்த ஒரு சிந்தனை மிகப்பெரிய சிந்தனையாக மக்கள் பார்க்குறாங்க. நம்ம மேலே இவ்வளோ கருணை இருக்க. ஸோ அது ஒரு வரவேற்பு இருக்குது. இது தாண்டி அதிமுகவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அரசியலில் வர விரும்புகிற யாராக இருந்தாலும் இளைஞர்களாக வரவேற்பு இருக்குது. எல்லோரும் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த இளைஞர்களுக்கு வரக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிமுகவில் மட்டுமே கிடைக்குதுன்னு நம்புகிறாங்க. ஸோ அதுதான் இந்த 3 தரப்பு மக்களை பெரும்பான்மையான அதிமுகவுக்கு அதிக அளவு கவர்ச்சி பெண்கள். ரெண்டாவது இந்த யூத் தனியாக நிற்கிறாங்களா, தனியாக நின்று இவங்களை எதிர்த்து போராடுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இத்தனை அம்சங்கள் தான் அதிமுகவுக்கு பெரிய பலம்.